ஹாய். இப்போ ரீசெண்டா அந்த ஃபெயில்டு பிசினஸ் சீரிஸ்ல ஸ்டேஜிலாவ பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல நான் ஒரு கால்குலேஷன் ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஆனா நெறைய பேர் அந்த கால்குலேஷன் புரியல அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல அந்த கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஒருவேளை நீங்க அந்த ஸ்டேஜிலா வீடியோ பார்க்கல அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அது பார்த்தா தான் இது கொஞ்சம் ஈஸியா புரியும். இது உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ இமேஜின் ஸ்டேஜிலால இப்படி ஒரு வீடு லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் அதோடைய ரெண்ட் ₹1000 அப்படின்னு சொல்லி ஸ்டேஜிலால லிஸ்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். அதாவது ₹1000 வீடுனா எனக்கு 20% மார்ஜின் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ₹200 இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இவங்களுக்கு ₹200 போக ₹800 இந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் வரும்போது கிடைக்கும். இப்போ இமேஜின் ஸ்டேஜிலா அவங்களுடைய மார்க்கெட்டிங் பர்ப்பஸா இருக்கலாம், இல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் ரிட்டென்ஷன்காக 50% ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ₹1000 வீட்ட ₹500க்கு ஒரு கஸ்டமரால அவைல் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? இப்ப ஸ்டேஜிலா அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அந்த ₹200வ அவங்க கஸ்டமர்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைன். இதுல தப்பே கிடையாது. ஆனா டெக்னிக்கலி இந்த ஹவுஸ் ஓனருக்கு ₹800 வரணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அடிஷனல் ₹300வ அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஸோ இது யூசுவலா எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் பண்றது தான். ஆனா இங்க ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னேன்ல. எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும் அத மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அது என்னன்னா, இமேஜின் இங்க வர ஒரு கஸ்டமர் அந்த ஹவுஸ் ஓனராவே இருந்தா? அவங்க ₹500 தான் பே பண்ணிட்டு அவங்க வீட்லயே அவங்க தங்குவாங்க. ஆனா ஸ்டேஜிலா அவங்களுக்கு ₹800 குடுக்கும். அப்ப ₹300 அந்த கஸ்டமர்ஸ் ஆன அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு ப்ராஃபிட். இந்த லூப் ஹோல தான் பல ஸ்டேஜ் உடைய ஓனர்ஸே மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல தான் ஸ்டேஜிலா நெறைய மணி லூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. புரியலனா மறுபடியும் கேளுங்க. இத வேற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றேன்.